என் பேர் பூஜா. எங்க அம்மா ஒரு சினிமா நடிகை. என்ன பேரோ? பவ்யஸ்ரீ. அவங்க பொண்ணா நீ? அவங்க இன்னைக்கு டாப் ஹீரோயின் ஆச்சே. பொண்ணோட நிலைமையை புரிஞ்சுக்கல, எங்கேயோ காணாம போயிட்ட, இப்போ வந்திருக்க. ஏய், என்னடா நீ பேசிட்டே இருக்க? என்ன என் பொண்ணோட நிலைமை? நான் எப்ப காணாம போனேன்? உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? போடா போடா போடா. என்ன வெளியே தள்ளுற? டேய் அங்க பாரு. டேய் அவனே தான்டா. அவனை பெருசால அடிச்சு கொல்ற மாதிரி கொல்லுனையா? இப்ப வந்து பூஜா ஏன் பொண்ணு வாய்களையே கத்துறீங்களா? இத்தனை நாள் இந்த பாசம் எங்க போச்சு? உங்க இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக பெத்த பொண்ண உலகத்துக்கே மறைச்சிட்டீங்களே, இது எவ்வளவு பெரிய பாவம். நேத்திக்கே மீரா ஜுரம்னு சொன்னா, அதான் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா. இப்ப இருக்கிற நிலைமையில இவளால டாக்டர் வீட்டுக்கு கூட வர முடியாது. பேசாம டாக்டர் இங்க வரவழைக்க வேண்டியதுதான். ஹலோ, டாக்டர் திருமூர்த்தியா? டாக்டர், நான் ஐயாசாமி பேசுகிறேன். என் பொண்ணு மீராவுக்கு 2 நாளாக சரியான ஜுரம். எழுந்து காஃபி கூட போட முடியல. நான் காஃபி சாப்பிட உங்கள் வீட்டுக்கு வர்றது இருக்கட்டும், அவளுக்கு என்ன ஜுரம்னு பார்க்கணும். ஏன்னா ஊரில் ஏகப்பட்ட காய்ச்சல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. ஆமாம், மீராவால் ஆட்டோவிலலாம் ஏற முடியாது சார். கண்ணே திறக்காமல் படுத்துக்கிட்டு இருக்கா. டக்குன்னு வாங்க. யாருக்கு உடம்பு சரியில்லை? உனக்கு தான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். நீ உள்ள போத்திக்கிட்டு படுத்திருந்த, எப்படி இங்க ஒண்ணும் இல்லையா? ஏன்னு கேக்குறேன். எதுக்கு இந்த அவசரம்னு கேக்குறேன். உங்களுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் தான் ரொம்ப தூரம் ஆச்சே. ஏன் இப்படி முந்திரி கொட்டத்தனமா வேலை பண்றீங்க? நான் வெளியில இருந்து வந்தேனா, நீ பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு இருந்தியா, உடம்பு முடியலன்னு. பெட்ரூம் பக்கம் வந்தீங்களா? அப்படியே அந்த கிச்சன் பக்கம் பாக்குறதுக்கு என்ன? ஒன்னை தவிர இந்த வீட்டுல வேற யாரும் பொண்ணு கிடையாது. நான் எதுக்கு கிச்சன் பக்கம் வந்து பார்க்கணும்? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி சொல்லி தான் செய்யணுமா? அவசியம் இல்லை, நானே கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஆமா, பெட்ரூம்ல அந்த பொண்ணு யாரு? முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர வேண்டாம், மீராக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்குள்ள அவர் கிளம்பியிருப்பார். வரட்டும், வந்ததுக்கு லேசா இருமி 2 மாத்திரை எழுதி வாங்கிக்கிறேன். டாக்டர் விசிட்டிங் ஃபீஸ் 200 ரூபாய் கேட்பாரு. இருக்கா? இல்ல. முதல்ல மொபைலுக்கு ஃபோன் பண்ணி அப்படியே ரிட்டர்ன் போக சொல்லுங்க. ஹலோ, ஃபோன் எடுத்து பேசுங்க. உயிரை வாங்குதுப்பா இது. ஹலோ, டாக்டர் திருமூர்த்தியா? டாக்டர், நான் ஐயாசாமி பேசுகிறேன். ஓ, சிக்னலில் இருக்கீங்களா? அப்படியே வண்டியை ஓரம் கட்டிட்டு பேசுங்களேன். நான் வெயிட் பண்ணுறேன். ஹலோ, ஓரம் கட்டிட்டீங்களா? டாக்டர், அது மீராவுக்கு திடீர்னு ஜுரம் குணமாயிடுச்சு. எழுந்து குளிச்சுட்டு காஃபி போட்டுட்டு இருக்கா. அதனால நீங்கள் அப்படியே ஒரு யூட்டர்ன் எடுத்து உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுங்க. அது நான் இல்லை, நான் என்ன இது அதான் அது அது நான் அது இல்லை, நான் சொல்றது என்னன்னா அது அது இல்லை. ஹலோ,
என்னதான் டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் இவ்வளவு கீழ்த்தரமா பேசுவார்னு நான் நினைக்கவே இல்லை. இனிமே செத்தாலும் அவர் கிளினிக்கு போக. டாக்டர் என்ன சொன்னாரு? டிவியில சென்சார் இல்லைங்கிறதுக்காக அவர் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. வாமா, எப்படிமா இருக்க? நான் எங்க இருக்கேன்? எப்படி இங்க வந்த? நான் வெளியில போயிட்டு வரும்போது நீ மயக்கம் போட்டு கீழே விழ போனியா? சரி, என்ன ஏதுன்னு விசாரிக்க முடியல, அத எங்க வீட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். உன்னை அப்படியே டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போயிருப்பா. ஆனா உன் ஹிஸ்டரி என்னன்னு எங்க ஃபேமிலி டாக்டருக்கு தெரியாது. அதான் இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டா. அம்மா, நீங்க யாரு? நான் மீராமா, இந்த வீட்டோட ஓனர். நான் ஐயாசாமி, இந்த வீட்டு ஓனருடைய அப்பா. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. என்னை கூட்டிட்டு வந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். ஏமா, நீ கீழே விழுந்து உன்னை நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா உன்னை தேடிட்டு யாருமே வரலையே. பத்தாவதுக்கும் மொபைல் போன் வேற உங்ககிட்டயே தான் இருந்தது. இது வரைக்கும் ஒரு கால் வரலையே. நீ அனாதியா அப்படின்னு மீரா உன்னை கேட்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு நாகரிகம் தெரியும். நீ யாரு, உங்க அப்பா அம்மா யாரு, இப்ப திரும்பல உன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு மீரா கேக்குறா. எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. ஐயோ பாவம், அப்பா போயிட்டார் போல இருக்கு. இல்ல, இருக்காரு. ஆனா எங்க இருக்காருன்னு தான் தெரியல. ஏமா, அப்பா இல்லன்னா என்ன, அம்மா கூட தானே இருக்காங்க. அம்மாவால தான் அப்பா காணாம போனாரு. இது என்ன விக்ரமாதித்தன் கதை மாதிரி முடிச்சுக்கு மேல முடிச்சா போகும் போல இருக்கு. இத பாருமா, உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா, எங்க மேல என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லலாம். என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யறேன். என் பேர் பூஜா. எங்க அம்மா ஒரு சினிமா நடிகை. என்ன பேரோ? பவ்யஸ்ரீ. அவங்க பொண்ணா நீ? அவங்க இன்னைக்கு டாப் ஹீரோயின் ஆச்சே. அவங்களே சின்ன பொண்ணு மாதிரி தானே இருப்பாங்க. அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணா? அதுதான் அவங்களோட ப்ராப்ளமே. அதுல என்ன ப்ராப்ளம்? தனக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சா வெளியுலகத்துல அவங்களோட இமேஜ் போயிடுமேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது நியாயம் தானே. கல்யாணம் ஆகிற வரைக்கும் நடிகையை ரசிக்கிற ஆடியன்ஸ் கல்யாணம் ஆனப்புறம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே. சார், ஏன் இடத்துல நீங்க இருந்து பாருங்க. பவ்யஸ்ரீக்கு பையனாவா? நான் ரொம்ப பெரியவன். பூஜா, இமேஜ் போயிடுமேன்னு அம்மா நினைக்கிறத விடு. உன்னை நல்லா படிக்க வைக்கிறாங்களே. இல்ல, என்னோட நிழல் கூட அவங்க பங்களால விழக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. என்ன அநியாயமா இருக்கு? ஏன் அப்படி? அவங்கள எல்லாரும் 25-26 வயசு பொண்ணுன்னு நினைக்கணுமா? அப்பதான் அவங்களோட சினிமா மார்க்கெட் குறையாம இருக்குமா? இதெல்லாம் ரொம்ப டூ மச். ஏமா, சினிமா சம்பந்தமா நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் உன்னை தான் பொண்ணுன்னு அவங்க சொல்லவே இல்லையா? நான் எங்க இருந்தேன்? வேற எங்க இருந்த? எல்கேஜில இருந்து பெரிய பெரிய கான்வென்ட்ல சேர்த்து படிக்க வச்சாங்க. லீவுக்கு கூட வீட்டுக்கு வரக்கூடாது. அவங்க என்ன பார்க்கணும்னு நினைச்சா கூட அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து பார்த்து பேசுவாங்க. ச்சே, பாசமே இல்லாத பொம்பளையா இருக்காளே. ஏதாவது சினிமா ஃபங்க்ஷனுக்கு அவங்க கூட போற மாதிரி இருந்தா கூட அவங்கள நான் அம்மான்னு கூப்பிடக்கூடாது, அக்கான்னு தான் கூப்பிடணும். இப்படி ஒரு அம்மா கூட நீ இருக்கவே கூடாது. அதான் ஓடி வந்துட்டேன். பத்தாததுக்கு இப்ப கல்யாணம் வர பண்ணிக்க போறாங்க. You mean second marriage? அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ்னு தெரியும். ஆனா உலகத்துக்கு இதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ். உங்க அப்பா ஓடி போனதுல தப்பே இல்ல. என்ன போகும்போது உன்னையும் கூட்டிக்கிட்டு போயிருக்கலாம். அப்பாவை திட்டாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர். பூஜா, இனிமே நீ என்ன பண்றது அபிப்பிராயம்? எனக்கே புரியல. மனுஷங்களே எனக்கு பிடிக்கல. அதுக்காக வண்டலூர் ஜூல குடியிருக்க முடியுமா? இத பாருமா, உனக்கு ஆட்சேபம் இல்லனா நீ இந்த வீட்ல எங்க கூடயே இருக்கலாம். உங்க வீட்டுக்காரர் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அவரும் உங்க அப்பா மாதிரியே தான். என்ன ஒன்னும் காணாம போகல. காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துருவாரு. ஆண்டி, ஆண்டி, இந்த பேப்பர் பாருங்களேன். என்னது? நடிகை பவ்யஸ்ரீ ஆஸ்பத்திரியில் அனுமதி. தொடர்ந்து இரவு பகலாக படப்பிடிப்பில் கலந்து கொண்டதால் நடிகை பவ்யஸ்ரீயின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. நேற்று ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு கல்யாண காட்சி படமாக்கப்பட்டது. அப்போது நடிகை பவ்யஸ்ரீ மயங்கி அருகில் இருந்த புதுமுக ஹீரோ மீது விழுந்ததில் ஹீரோவுக்கு முகத்தில் குத்துவிளக்கு குத்தி ரத்தம் கொட்டியது. ஐயோ, அவருக்கு ஒரு கண் வெளியே தொங்கிவிட்டது. புதுமுகம் என்பதால் அவரே கிழிந்த கண்களை கையால் பொத்திக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போய்விட்டார். பவ்யஸ்ரீ அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வழக்கம் போல பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று டாக்டர்கள் கூறினார்கள். மயக்கம் தெளிந்த பவ்யஸ்ரீ நிருபர்களிடம் பேசிய போது தொடர்ச்சி 6ஆம் பக்கம் பார்க்க. அது 6ஆம் பக்கம் கிடைச்சிச்சு. குண்டு வைத்து தகர்க்கவும் தயங்க மாட்டேன். இது வேற இருக்கு, இங்க இருக்கு.
இன்னும் ஓரிரு நாளில் படப்பிடிப்பில் கலந்து கொள்வேன் என்று சிரித்தபடி கூறினார். பூஜா, உனக்கு உங்க அம்மாவை பார்க்கணுமா? வேண்டாம் ஆண்டி. நானே கூட்டிட்டு வர்றேம்மா. ஆண்டி, எங்க அம்மா இன்னும் கௌரவம் பாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? நீ ஏன் அப்படி நினைக்கிற? என்னை காணும்னு பதறி போயிருக்காங்க. அப்படியே ஷூட்டிங்ல மயங்கி விழுந்திருக்காங்க. என் பொண்ணை காணோம், அதனால மயங்கி விழுந்தேன்னு சொல்ல முடியாதே. அதனால ஷூட்டிங் டென்ஷன்ல மயங்கி விழுந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? ஆண்டி, நான் இங்க இருக்கிறத எப்படியாவது கண்டுபிடிச்சு என்னை கூட்டிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. நீங்க தான் என்னை காப்பாத்தணும். ஆமா, நீ இங்க இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மா 2வது கல்யாணம் பண்ணிக்க போறாங்களே, அவன் சரியான ரவுடி. அவன் ஒரு பிசினஸ் மேனு சொல்லி எங்க அம்மாவை ஏமாத்திட்டு இருக்கான். அவன் தன்னோட ஆளுங்களை 4 பக்கமும் அனுப்பி என்னை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவான். அவன் கையில மாட்டணும், அவ்வளவுதான். சரி சரி, நீ வீட்டுக்குள்ளேயே இரு. தெரியாதவங்க யார் வந்தாலும் நான் வாசலோட அனுப்பிடுறேன். தேங்க்ஸ் ஆண்டி. ஆனா முதல்ல இதை எங்க அப்பா கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா அவரு தான் வெளியே போகும்போதெல்லாம் வாக்கிங் ஸ்டிக் மாதிரி யாரையாவது கூட்டிட்டு வரும். இப்ப கூட வெளியே எங்கேயோ போயிருக்காரு. ஐயோ, அப்படின்னா அது வெளியில இருக்கிறது தான் கரெக்ட். நீ இங்கே இரு, நான் போய் 2 கேட்டையும் பூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள அது கேரட்டை சீவி வையே. வழக்கமா காம்பவுண்ட் கேட் 2மே பூட்டி இருக்கு. அப்படின்னா நாம வீட்டில் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள்ள யாராவது புகுந்து மீராவையும் பூஜாவையும் அலங்கோலப்படுத்திருப்பாங்களா? மீரா, மீரா, ஐயோ, பதிலே வெள்ளியே. சத்தியமா இது ஏதோ நாச வேலை தான். அங்க பாரு, அவனே தான்டா. அவனை பெருசால அடிச்சு கொள்ற மாதிரி கொள்ளையா? ஏறி குதிச்சு எதுக்கு வந்தாங்க? எதுக்கு அடிச்சாங்க? என் வீட்டு காம்பவுண்ட் வால்ல நான் ஏறுறது தப்பா? மீரா, மீரா, உங்களா என்ன ஜென்மம்? உங்களை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டினாலும் பிரச்சனை, வெளியில வச்சு பூட்டினாலும் பிரச்சனை. பாவம், வயசானதுனால அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. இத பாருங்க, வெளியில இருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கள உள்ள விட்டுடாதீங்க. அவங்க ஏதாவது ஜாட மாடியா கேட்டாங்கன்னு வைங்க, நிதானமா பேசிட்டு அனுப்பிடணும். நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? நான் மட்டும் பேங்குக்கு போறேன். பூஜா இங்கதான் இருப்பா, கதவை சாத்திட்டு உள்ள இருப்பா. நான் வந்தாதான் வெளியில வருவா. நானும் பேங்குக்கு வரேன். இப்பதானே சொன்னேன் பூஜா இங்க தனியா இருக்கான்னு. பூஜா ஜாக்கிரதையாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்துக்குங்க. வணக்கம்மா. வணக்கம். எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. வருஷம் கார்த்திகை மாசம் பழனியில இருந்து ஸ்பெஷலா அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வருவோம்ல, அதை கொண்டு வந்திருக்கம்மா. ஐயோ, என்னங்க நீங்க நடு ரோட்ல பிரசாதம் கொடுக்குறீங்க? ரோட்ல நிக்க வச்சு வாங்குறது மரியாதை இல்லையே. அதுல ஒன்றும் தப்பு இல்லையம்மா. இல்ல, நான் பேங்க்குக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க வீட்ல வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். இதனால என்னம்மா? என்னங்க நீங்க போன தடவையும் பிரசாதத்தை கொடுத்த உடனே போயிட்டீங்க. நீங்க வீட்ல வெயிட் பண்ணுங்க. பழனியில இருந்து வந்திருக்கீங்க, சாயந்தரம் வரைக்கும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிம்மா. உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக தாலி வாங்குறதுக்கு பணம் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் தந்துடுறேன். சரி, வரட்டுங்களா? வீடு தெரியும்ல? நல்லா தெரியுமா. வரேம்மா.
தெரியாம நம்ம வீட்டு கேட்ட திறந்துகிட்டு வரவேன் அநேகமா பூஜாவை தூக்கிக்கிட்டு போக வந்த ஆளா தான் இருக்கணும். யாரு நீங்க? நீங்க யாரு? நான் தான் கேள்வி கேட்பேன், என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாது. அவங்க என்ன வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, வரேன்னு இருக்காங்க. அவங்க என்ன யாரு? நீங்க யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவங்க யாருன்னு நீங்க கேட்டா நான் சொல்லணுமா? என்ன என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எடக்கு முடுக்கா பேசுறீங்க? நான் யாரு, நான் எங்க இருந்து வந்திருக்கேன், என் பையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. பையில ஆசிட் இருக்குன்னு நினைக்கிறேன். பூஜா மூஞ்சியில ஊத்திட்டு வர அவ அம்மா அனுப்பிச்சிருக்காங்க. ஏய், நீ எதை நினைச்சு இங்க வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது, ஆனா அது நடக்காது, போயிடு. சுத்த லூசா இருப்பான் போல் இருக்க. என் பொண்ணு விஷயம், அதுக்காக நான் வெயிட் பண்றேன். ரொம்ப மிரட்டுன்னு வச்சுக்க, அந்த அம்மா உன்னை சும்மா விட மாட்டாங்க. ஓ, பொண்ணோட அப்பாவா நீ? ஆமா. ஏண்டா என்னடா அப்ப நீ பொண்ணோட நிலைமைய புரிஞ்சுக்கல, எங்கேயோ காணாம போயிட்ட, இப்போ வந்திருக்க. ஏய், என்னடா நீ பேசிட்டே இருக்க? என்ன என் பொண்ணோட நிலைமை? நான் எப்ப காணாம போனேன்? உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? போடா போடா போடா. என்ன வெளியே தள்ளுற? பாரு, என்ன வெளியே தள்ளாத, ரொம்ப வருத்தப்படுவேன். பாரு, ரொம்ப வருத்தப்பட போறியா? யாரு? ஏதோ சத்தம் கேட்டதே. பூஜா, உங்க அப்பா வந்தான். அப்பாவா? ஆமா, உங்க அம்மா தூண்டி விட்டு தான் அவனை இங்க அனுப்பியிருக்காங்க. முதல்ல அவன் வர வேண்டியது, அப்பா வந்ததும் பார்க்க போகும்போது வெளியில வெயிட் பண்ற உங்க அம்மாவோட ஆட்கள் உன்னை கொண்டு போக வேண்டியது. இதுதான் பிளான். விட்டுருவான இந்த ஐயாசாமி, அடிச்சு விரட்டிட்டேன்ல, உள்ளவோ. மீரா, நீ சொன்ன மாதிரியே நடந்தது. என்னது? பூஜாவை கிட்னாப் பண்ணிக்கிட்டு போக ஒருத்தன் வந்தான். கடவுளே, அடிச்சு விரட்டிட்டேன்ல. ஆள் எப்படி இருந்தாரு? தலை சொட்டை, நெத்தியில பட்டை, கோடு போட்ட சட்டை, நீல துண்டு, மஞ்ச பை. ஐயோ, அவரை அடிச்சு வரட்டுனீங்க? அவர் என்ன, அவன்னு சொல்லு. ஐயோ, அவர் பழனியில இருந்து பிரசாதம் கொண்டு வந்தவர். நான் தான் அவரை இங்க வெயிட் பண்ண சொன்னேன். நீங்க அவரை அடிச்சு வரட்டிட்டீங்களே. இப்ப அவர் எந்த பக்கம் போனாரு? அச்சோ, எங்க போனாரு? என்னம்மா இந்த நியூஸ்? இத நான் தான் கொடுத்தேன். என்ன நியூஸ்? கொண்டா. மேற்கண்ட படத்தில் இருக்கும் என் மகள் பூஜா தமிழ்நாடு டேபிள் டென்னிஸ் போட்டியில் முதல் பரிசு பெற்று தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறாள். அவளுக்கு ஊக்கமளித்த நண்பர்களுக்கும் சிறந்த முறையில் பயிற்சி அளித்த பயிற்சியாளர் பத்மநாபனுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீரா, பூஜாவின் தாயார் விலாசம். மீரா, இது என்ன அநியாயம்? பூஜாவை நீ தத்து எடுத்துக்கிட்டியா? எதுக்கு இந்த நியூஸ் ஆண்டி? இது நியூஸ் இல்ல, விவகாரம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அது மாதிரி இங்க கொடுத்த விளம்பரம் அங்க வெடிக்கும். வைட் அண்ட் ஸ்வே. இப்ப வந்து பூஜா ஏன் பொண்ணு வாய்களையே கத்துறீங்களா? இத்தனை நாள் இந்த பாசம் எங்க போச்சு? உங்க இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக பெத்த பொண்ண உலகத்துக்கே மறைச்சிட்டீங்களே, இது எவ்வளவு பெரிய பாவம். ஆண்டி முதல்ல விளம்பரம் கொடுத்தப்ப கூட எனக்கு புரியல, ஆனா அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்குன்றது இப்பதான் எனக்கு புரியுது. இத பாருங்க, காசு பணம் சம்பாதிக்கிறது பெருசு கிடையாது. இந்த பொண்ணோட மனசு எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஓகே, இனிமே என் மக பூஜாவை என் கூட வச்சு பத்திரமா பாத்துக்கிறேன். அவ மனசு கவலைப்படாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுமா? இப்படி சொன்னா மட்டும் பத்தாதுங்க. பிரபல நடிகை பவ்யாஸ்ரீயின் மகள் தனது 20வது பிறந்த நாளை விமரிசையாக கொண்டாடினார். பிரபலங்கள் வாழ்த்துன்னு பத்திரிகையில இந்த பொண்ணு போட்டோவோட நியூஸா வரணும். சரி ஆண்டி,
பாத்தீங்களா, பல பேரை ஆட்டி படைக்கிறதே இந்த போலி கௌரவம் தான். மற்றவங்களுக்கு தன்னுடைய உண்மையான நிலைமை தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த போலி வாழ்க்கைக்கு இடம் கொடுக்கறாங்க. பொய் சொல்லி போலித்தனமா வாழ்றதை விட உண்மையை சொல்லி கௌரவமா வாழ்றது தானே நியாயம். என்ன நான் சொல்றது சரியா? Samash Mira.